ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லா பசங்களும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இவன் இன்றைக்கி தான் கரெக்டாக உடம்பு சரியில்லை அப்படின்னு வீட்டிலே இருக்கான். 102 டிகிரி இருந்துச்சு 3 டேஸாக. இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படி இருக்கா, ஒரே இடத்துல இருக்கானே, வெளியே கூட போகல அப்படின்றதுனால சரி வாடா கேரம் போர்டு ஆடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். என் கூட வந்து ஆடிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் நேரம். நான் ஒரு 10 காய் நடிச்ச உடனே சரி வேண்டாம் ஃபஸ்ட்லேருந்து ஆடலாம் அப்படின்ட்டு ஆட்டத்தெல்லாம் கழிச்சிடுவான். அவன் கூட ஆட உட்காந்தாலே சீட்டிங் தான் பண்ணுவான். இல்லை நான் ஆடுவேன், நான் வந்துட்டு அந்த பக்கம் உட்காந்தும் ஆடுவேன், இந்த பக்கம் உட்காந்தும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து ஆடிட்டு இருந்தேன். அப்பா எப்படியோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு நேரமாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு உடம்பு முடியாமல் ஆகிடுச்சு. மறுபடியும் 2-3 நாள் லீவ் போட வேண்டியதாக ஆகிடுச்சு. சரி ஒன்றுமே பண்ண முடியாது, இவனுக்கு க்யூர் ஆகிற வரைக்கும் அப்படியே வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடவே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸில் வந்துட்டு பீட்ரூட் தோசை பார்த்தான். எனக்கு பீட்ரூட் தோசை வேண்டாம், பீட்ரூட் இட்லி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்டான். சரி ஓகே, ஃபீவராக இருக்கே, எதுவும் சாப்பிடாமல் இருக்கான். 2 டேஸாக எதுவும் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, அந்த நாக்கு கேட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ டிவி பார்த்துட்டு அதுக்குள்ளே நான் வந்துட்டு பீட்ரூட் தோசை ரெடி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்ரூட்டு, கேரட்டு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சீரகம் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக அரைச்சி விட்டு அதை வந்து மாவு ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தேன், அதே மாவில் கலந்து விட்டு இட்லி போட்டு கொடுத்தேன். 2-3 இட்லி சாப்பிட்டுட்டான். எப்படியோ சாப்பிட்டானே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கே ஏதோ உடம்பு சரியில்லை அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க சாப்பிட்லாங்களா இல்லையா அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு கவலையாக இருக்கும். அதுலேயும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்னதான் சீசனிங் சேஞ்ச்னால பசங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆனாலும் என்னமோ நம்ம தான் ஒழுங்காக பார்த்துக்காத மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஒருவேளை நாங்கள் ப்ரிகாஷனாக இருந்திருந்தால் பசங்களுக்கு இந்த மாதிரி ஆகிருக்காதோ அப்படின்னு நான் எப்போவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். வீடியோ பார்க்குற மதர்ஸ் யாரெல்லாம் சேமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மட்டும் எப்போவும் அதுதான் ஃபீல் பண்ணுவேன். அதுவுமே இல்லாமல் சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க, ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல, செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபேமிலிஸில் காமன். சம்டைம்ஸ் எனக்கும் அதுதான் உண்மையோ அப்படின்னு கண்டிப்பாக நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா மந்த்லி 2 டைம்ஸ் ஃபீவர் வந்துடும் என் பையனுக்கு, அதனால நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.